வணக்கம் நண்பர்களே. தக் லைஃப் ட்ரைலர் உண்மையிலேயே மணிரத்னம் அவருடைய படத்திலேயே நம்ம எவ்வளவோ ட்ரைலர் பார்த்துருப்போம். இந்த பாம்பேன்னு ஒரு படம் எடுத்தார் பார்த்தீங்களா, ரோஜா. அந்த படத்தோட ட்ரைலர்ல இருந்து இன்னைக்கு வரக்கூடிய தக் லைஃப் ட்ரைலருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைலரில் அந்த வில்லன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்காக சிம்பு இவர் தேர்ந்தெடுத்துக்கிறாரு. பயங்கரமாக இருக்குது. சிம்பு போய் கமல்ஹாசனுக்கு வில்லனா அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இருக்குமில்ல, என்ன சிம்பு போய் கமலுக்கு எப்படி வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே அடேங்க அப்பா சிம்பு என்ன வில்லனா மிரட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபீலே கொடுத்துருது இந்த ட்ரைலர் பார்க்கும்போது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது உயிரை ஏதோ காப்பாற்றுறாரு. யாரு கூட, சின்ன பையனாக இருக்கும்போது எஸ்டிஆர் கமலோட உயிரை காப்பாற்றுறா. அப்படி உடனே அவர் சொல்கிறாரு, இனிமேல் உனக்கு நான் தான், எனக்கு நீ தான், எம்மகிட்ட இருந்து என்னை காப்பாற்றிருக்கடா, வாடா ராஜான்னு சொல்லிட்டு இவங்க என்னென்னா கூட போய் அந்த நாயகனுடைய ஸ்டைல் இருக்கும் ஸ்டார்டிங்லேயே அந்த ட்ரைலரை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஒன்றா கூட அப்படியே சுற்றிட்டு அப்புறம் அந்த ஒரு கேங்ஸ்டரோட கண்ட்ரோல் மாதிரி நிறையா தெரியுது. பட் இல்லைங்க, என்னென்னா ஒரு விஷயத்தை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது. சிம்பு கூட இருக்கும்போது பார்க்கும்போது சக்திவேல் ரங்கநாயகரோடைய அந்த அவருடைய பொசிஷனை இவர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு போல. அதிகாரத்தை, அதாவது நம்ம தான் அதை தேடி போகணும், அது நம்மளை தேடி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவா. அப்படி கிட்டத்தட்ட அந்த அதிகாரத்தை தான் பார்த்தீங்கன்னா சிம்பு கைப்பற்றணும்னு நினைக்கிறாரு. நான் தான் இனிமேல் இங்கே ரங்கநாயகர், சக்திவேல் எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்னென்னா, அதாவது மொத்த இதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சிம்பு எடுக்கிறாரு. சரி, இது ஒரு துரோகம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நல்லாவே தெரியுது. அதே நேரத்தில் கமல் ஒருத்தரை சுற்றி பார்த்தீங்கன்னா பல துரோகங்கள் நடக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. நாசர் கூட, அதாவது அமர் அப்படிங்கிற கேரக்டர்ல தான் இவர் நடிக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு. அதை சுற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கான நிறைய சப்போர்ட். சரி, இதை பார்க்கும்போது ஒன்று தெரிஞ்சு போச்சு, ஒரு துரோகம் நடக்குது. ஆனால் அதெல்லாம் எப்படி விண்வெளி நாயகன் சும்மா வெளுத்து கட்டுறாருங்கிற மாதிரி தான் காட்டுது. இந்த ட்ரைலரோடைய ஒரு பார்க்கும்போது ஸ்டோரி இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கெஸ். பட் உண்மையில மணி உள்ள என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலர் கட்டு செம்ம கூஸ்பம் மாசாக இருக்குது, செம்மையாக இருக்குது. படமும் இதே அளவுக்கு இருந்தால் வேற மாதிரி இருக்கும். குறிப்பிட்டு நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். லாஸ்ட்ல 2 பேர் அந்த ஒரு சண்டை போடுறதுக்கு ஒரு இது எடுத்திருப்பாங்க. எம்மா இவரு சிம்புவை பிடிச்சி இப்படி இழுக்க, அவரு சிம்பு கமலை பிடிச்சி இப்படி இழுக்க. எப்பா, அதாவது சிம்புவோடைய இதுக்கும் சரி, கமல் அவரோட இதுக்கும் சரி, அந்த ஃபைட் இருக்கு பார்த்தீங்களா, உண்மையிலே நல்லா விஷுவலாக நல்லா ஈடு கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏஐலையும் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. மொத்தத்தில் இந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரைலர் கட்டும் செமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படமும் நல்லா இருக்கும். ஏன்னா படத்தோட நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது, இந்த ட்ரைலர் கட்டில் பார்க்கும்போது டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். பார்க்கலாம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்கள்.